நமஸ்காரம். வர்ற ஆவணி ஒன்று வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிம்பாங்க. அன்னைக்கு வந்து இந்த ஆவணி மாதத்தில் வரும். ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி அன்னைக்கு காலையில் நீங்கள் பெருமாள் கோயில் போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு உங்கள் ஊருக்கு பக்கத்தில், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், உங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில், உங்கள் நகரத்துக்கு பக்கத்தில் எந்த பெருமாள் கோயில் இருந்தாலும் அந்த கோயிலில் போயிட்டு பெருமாளை நல்லா சேவிச்சுட்டு அங்கே உள்ள விளக்குக்கு நெய் வாங்கி கொடுங்க. இன்னைக்கு வந்து நெய்யுங்கிற பேரில் பல கலப்படங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க குடும்பத்துக்கு பின்னாடி பாதிக்கும் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நெய்களை கொடுங்க. முடியலைன்னு பேசாமல் ஒரிஜினல் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வாங்கி அந்த செக்கெண்ணெயை கோயிலில் வாங்கி கொடுங்க. துளசி பூ மாலை, இதை மாலை கூட வேண்டாம், துளசி வாங்கி கொடுங்க. பெருமாள் கோயிலில் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கொடிமரத்தும் இருக்கிற கோயிலில் 27 தடவை பிரகாரத்தை சுற்றிட்டு அது பிறகு பெருமாள்கிட்ட நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் தொழில், உங்கள் குடும்பத்தில் ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆகி பணம் வீட்டில் குமிய ஆரம்பிச்சிடும். மன நிம்மதி கிடைக்கும். பணம் வர்றது 2வது வந்துடும். பணமும் வேணும், நிம்மதியும் வேணும். குடும்பத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து பேச பழகுங்க. இப்போ உங்கள் பிள்ளைகளோட, உங்கள் மனைவியோட, கணவனோட உட்கார்ந்து பேசும்போது அந்த குடும்பம் பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆகும். இது இந்த விஷ்ணு புண்ணியவதி காலத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா தலைமுறைக்கு உங்களுக்கு அந்த மாற்றங்கள் ஸ்டார்ட் ஆயிரும். வருஷத்தில் 4 தடவை அது வரும். அந்த 4 மாதம் வர்றப்பெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ ஆவணி 1/18 ஆகஸ்ட் 18 அன்னைக்கு நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் பிரார்த்தனைகள் பண்ணுங்கள். அங்கேயே சக்கரத்தாழ்வா இருந்தால் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா சாபங்களும் நிவர்த்தியாகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உன்னதமான உத்தியோகம், தொழில் மற்றும் குடும்பத்தில் உள்ள புத்திர சந்தானங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியமும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணமும் கண்டிப்பாக கூடி வருங்கிறத இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், சொல்லியிருக்கேன். இதை முடிஞ்ச அளவு எல்லோரும் போய் தரிசனம் பண்ணுங்க. பெருமாளோட அனுகூலியத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த நாடு சேமமாக இருக்கணும். நாட்டில் உள்ள பிரளயங்கள் குறையணும். அதுக்கு நம்ம எல்லோரும் ஆலயத்தில் சென்று எல்லா ஆலயங்களும் செல்லலாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மாத்திரம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மற்ற நாட்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம், குலதெய்வம், குடும்ப தெய்வம், இஷ்ட தெய்வத்தை போய் பிரார்த்தனை பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.